ஹாய் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் எட்ஜஸை எப்படி ப்ராப்பராக ஷார்ப்பாக ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. இந்த வீடியோவில் மெத்தட் 1 நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த கிளாத்தை ஓவர்லாக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ராங் சைடு ஆஃப் த ஃபேப்ரிக் கீழே இருக்கிற மாதிரியும் ரைட் சைடு மேலே இருக்கிற மாதிரியும் வச்சுருக்கேன். எவ்வளோ தூரம் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி அடிக்க போகிறீங்களோ அந்த மெஷர்மெண்ட்டை இது மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி பார்த்துக்கிறேன். இது மாதிரி 2 சைடும் இவ்வளோ மெஷர்மெண்ட்டுக்கு நான் ஃபோல்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டிங் மெஷர்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ராங் சைடு ஆஃப் த ஃபேப்ரிக்ல இந்த 2 மார்க்கிங்கும் தெரியும். இந்த 2 மார்க்கையும் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு லைன் போட போறோம். இந்த லைன்ல தான் இப்போ நம்ம ஸ்டிச்சஸே போடணும். இதோ இது மாதிரி லைன் போடலாம். இது மாதிரி லைன் போட்டதுக்கு அப்புறம் அதனுடைய கார்னர் போர்ஷனை இது மாதிரி பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த லைன் மேலேயே நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். ஸ்டிச்சஸ் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸ்டார்டிங்கில் மட்டும் ஒரு ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டுட்டு இந்த லைன் மேலேயே நான் ஸ்டிச்சஸ் போடுறேன். ஸ்டிச்சஸ் முடிக்கும் போதும் ரிவர்ஸ் ஸ்டிச் போட்டு முடிங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த ஸ்டிச்சஸ் தாண்டி எக்ஸஸாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணிட்டு இதை உள்பக்கமாக நம்ம திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா ப்ராப்பராக உங்களுக்கு எட்ஜஸ் ஷார்ப்பாக கிடச்சிரும். இப்போ பாருங்க, இது மாதிரி கட் பண்ணிட்டு அதை உள்பக்கமாக திருப்பி விட்டுருங்க. இதோ இது மாதிரி. இதை மோஸ்ட்லி குர்த்தியோட பார்டர் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, சைட் ஸ்லிட்டு கீழே முடிகிற இடத்துல ஸ்டிச் பண்ணுவீங்க இல்லைங்களா, அந்த இதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே பார்டர் போர்ஷனில் ஏதாச்சும் பிளெண்டடாக இருக்கிற டூல் மூலமாக இதை உள்பக்கமாக எடுத்து விட்டுட்டிங்கன்னா ஷார்ப் எட்ஜஸ் கிடச்சிரும். இதே மாதிரி இன்னொரு இது பார்க்கலாங்களா? இப்போ பாருங்கள், எவ்வளோ தூரம் ஃபோல்ட் பண்ண போகிறேனோ அந்த ஃபோல்டிங்கை இது மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். ராங் சைட் ஆஃப் த ஃபேப்ரிக் உங்களுடைய மார்க்கிங் போகிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைனு, இதனுடைய கார்னரை பிடிச்சிட்டு இந்த லைன் மேலேயே ஸ்டிச்சஸ் போட போகிறீங்க. ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் மட்டும் ரிவர்ஸ் ஸ்டிச்சு போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இது உள் பக்கமாக திருப்பி விடுங்க. ஷார்ப்பான எட்ஜஸ் கிடைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பிளெண்டர் டூல் வச்சு இதை ஷார்ப்பாக எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக கிடச்சிரும். இது மெத்தட் 1. மெத்தட் 2 தெரிஞ்சுக்கணுன்னா கீழே கமெண்ட்ஸில் மெத்தட் 2 அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான ரீல்ஸை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இது ஃபுல்லாக நான் சுற்றி ஸ்டிச் பண்ணிட போகிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு இதனுடைய அவுட்புட் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி டெய்லரிங் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டிப்ஸ் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாவ் எ நைஸ் டே.